மாறி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அது தோணுச்சா, இந்த வசனம் பேசினா யாரையாவது ஹர்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தோணுச்சா? ஏன்னா இதோட சிறப்பே என்னன்னா, ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையே தான் இந்த பாண்டியராஜா கதாபாத்திரம் பேசுது. அதுலேயும் குறிப்பாக ஆரம்பத்தில் எதுக்கு வந்தோன்றதே மறந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்க. யாரை சொல்கிறீங்க? பாண்டியராஜன் சார்ந்திருக்கிற சமூகத்தை தான் சொல்லுது அது. இப்போது எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துடுறாங்கன்றது அவர் சமூகத்தின் மீது தான் குறை சொல்கிறார், எதிர் சமூகத்தை சொல்லலை. அப்புறம் இந்த கதாபாத்திரம் குறித்து இல்லை, இந்த படம் என்ன பேச போகுதுன்றதை முதல்ல என்கிட்ட சொல்லிட்டார். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இதே இடத்துல தான் மாரி செல்வராஜ் உட்காந்துருந்தார். இதே இடத்துல இருந்து தான் இந்த பைசனுக்கான உரையாடல் எங்கள் பேத்துக்கு தொடங்குச்சு. அப்போ அவர் சொல்லும்போது, நான் இந்த நோக்கத்துக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறேன், அதில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அதை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். யாருன்னு கேட்டேன். பேர் சொன்னார். அவர் ஏற்கனவே எனக்கு தெரிந்தவர் தான். அப்போ என்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அப்போ இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சில விமர்சனங்களும் வரும், மிரட்டல் கூட வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். வந்துச்சா சார்? அதாவது அதெல்லாம் வரலை. அது நாங்கள் தொடங்கும்போது ஓகே, மிரட்டல் கூட வரலாம். ஆனால் இப்படி வேறு யாரையாவது நான் போய் இந்த இடத்துல நிறுத்தினேன்னா அந்த மிரட்டலுக்கு கூட பயப்படுவாங்க, கருத்தை சொல்ல மாட்டாங்க. நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன்னாரு. நம்ம யாருடைய மிரட்டலுக்கு எப்பொழுதும் பயப்படுறதும் இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை, அதை மூளைக்குள்ளே ஏற்றுறதும் கிடையாது. அப்போ அவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கும்போதே நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். முதல்ல இந்த திரைப்படத்துக்குள்ளே போகும்போதே அதுக்கு ஒத்துக்கிட்டாச்சு. அப்புறம் படத்தில் காட்சி அமைப்புகளில் அந்த வசனம் வரும் பொழுது அது ரொம்ப சரியானதாக தான் இருந்ததை நான் பார்க்குறேன். நான்